ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் போலூர் சட்டமன்ற தொகுதி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை பார்க்குறோம். போலூரில் பாஜக போட்டி போட்டிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள்லாம் ஆசைப்பட்டாங்க. ஆனாலும் கூட்டணி கட்சியான பாமகவுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அதே போல் திமுகவும் கூட நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி தேமுதிகவுக்கு இந்த தொகுதியை கொடுத்துருக்காங்க. டிபி சரவணன் போட்டி போகிறாரு. பாமக கட்சியிலிருந்து சிஆர் பாஸ்கர், கொஞ்சம் ஊடகங்கள்லாம் பேசக்கூடியவர், பார்த்துருப்பீங்க, நிகழ்ச்சிகள்லாம் நடத்தக்கூடியவர், அவர் போட்டிடுறாரு. அபிஷேக் அப்படிங்கிறவர் தாவேக கட்சியின் சார்பாகவும், உமாதேவி பிரகாஷ் நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் போட்டிடுறாங்க. போலூர் சட்டமன்ற தொகுதி யார் கைவசமாகிறது? போலூரில் மாம்பழம் கனிவதற்கான வாய்ப்புகள் சற்றே பிரகாசமாக தெரிகிறது. அதுதான் தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு. 3 காரணங்கள். என்னடான்னா, மாம்பழத்துல நிக்கிற ஒரு வன்னியர், முரசுல நிக்கிற ஒரு முதலியார், இப்படி வாக்குகள் 2ஆ செதறிடுச்சு. இது போக நடுவுல நம்ம விஜய் சார் வந்து டான்ஸ் ஆடிட்டாரு, 2 பக்கத்துல இருந்தும் கொஞ்சம் எடுத்துட்டாரு. இதுல என்னடான்னா, வன்னியர் வாக்குகள் வந்து அதிகமா இருக்கிற பகுதி வந்து போலூர் ரூரல் ஏரியாஸ். முதலியார் சமுதாய வாக்குகள் ஒரு பகுதியில் இருந்தாலும் போலூர்ல அதிகமான வன்னியர் வாக்குகள் இருக்கிறாங்க. ஸோ பாமக வந்து வன்னியர்களுக்கான கட்சின்றதுனால, ஸோ இளைஞர்கள் பெரும்பாலும், நாம கள ஆய்வு செய்ததுல இளைஞர்கள் பெரும்பாலும் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா மாம்பழத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. 2வது, முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க தேமுதிகவுக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட அவங்க ஒரு 30 வன்னியர் சமுதாயம், இவங்க பாமக பாத்தீங்கன்னா ஒரு 38% வாக்குகள் அங்க வாங்கலாம். தேமுதிக பாத்தீங்கன்னா ஒரு 35% 1-2% கூட வரலாம். அவ்வளவு 35 நம்ம லேண்ட்மார்க் வச்சுக்கலாம். ஸோ டிவிக்கே பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் மாறி மாறி போட்டுட்டு இருக்கக்கூடிய மற்ற எல்லா கம்யூனிட்டியும் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம், குறிப்பா பட்டியலின சமுதாயர்கள், இஸ்லாமியர்கள், இவங்களோட ஓட்டுகளை தாவைக்கா வந்து நாம ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி பிரிப்பாங்க அப்படின்னு யோசனை பண்ணியிருந்தோம். அதே மாதிரி போலூர் தொகுதியில பிரிச்சிருக்கிறாங்க. அதனால வந்து பாமக வந்து அங்க மாம்பழம் வந்து மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில போய் சேர்ந்தது. ஒரு பிரச்சாரம்லாம் பெருசா இல்லாம இருந்தது. அப்புறம் வந்து அவங்கவுங்க அன்புமணி ராமதாஸ் மத்தவங்க இவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்ச பாடு பிரச்சார களம் சூடு பிடித்தது, தேர்தல் களம் சூடு பிடித்தது. அதுல பாமகக்கு 3 கட்டமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அங்க பிஜேபியும் ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு, பாமகவும் ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு, ஏடிஎம்கேவும் ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு உதவி வந்து அவங்களுக்கு உதவியா இருந்தது. தேமுதிக கட்டமைப்பு கட்சி, தன்னோட கட்சி தொண்டர்கள் என்னதான் கூட்டணி கட்சியா இருந்தாலும் மற்ற கூட்டணி கட்சிக்காரங்களை நம்ம ஓட்டு கேட்கறதுக்கு போய் கூப்பிடுறதுல ஒரு டிஃபரெண்ட் இருக்கும். நம்ம கட்சிக்காரன் நம்ம கூட வரதுல இருக்கு. ஸோ இந்த கட்டமைப்பு ரொம்ப வலுவா இருந்ததுனால இதுல வந்து ஓட்டை வந்து கேன்வாஸ் பண்ணி கடைசி நிமிட விஷயங்களை எல்லாம் சரி பண்ணி செஞ்சதுல இதுல வந்து மாம்பழம் பழுப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் நாம எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு டிஃபரெண்ட் இருக்காது. கொஞ்சம் ஃபைட் இருக்கும். பட் ஆனா அங்க வந்து பாமக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஓட்டு வித்தியாசம் ஒரு 5,000 4,000 வாக்குகள் வித்தியாசத்துல பாமக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்க போலூர்ல அதிகம். இதுல வந்து நமக்கு பேசின பெரும்பான்மையான யங்ஸ்டர்ஸ் வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்க பாமகன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க பட்டியலின சமுதாயிகள் அதிகபட்ச தேர்வா வந்து அவங்களோட அதிகபட்ச தேர்வு, அவங்களோட பர்சன்டேஜ் அது பாத்தீங்கன்னா தாவேக்காக்கு போயிருக்கு. முதலியார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதுக்கப்புறம் மத்த இளைஞர்கள் மத்தியில வந்து தாவேக்காக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருந்தது. ஸோ அவங்க அந்த தாவேக்காக்கு தான் ஓட்டு செதறிக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு 20% பெரிய கேண்டிடேட்ஸ் இல்லாதனால கட்சிகள் பெருசா அங்க பிரச்சாரங்கள், பெரிய பெரிய தலைவர்கள் வரல. 2மே கூட்டணி கட்சி. ஸோ பெரிய பெரிய தலைவர்கள் வரல. அங்க வந்தது அன்புமணி ராமதாஸ், இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி, ஸோ வேலு அவரோட பையன், ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க தேமுதிக பொதுச் செயலாளர், இவங்களாம் தான் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ பெருசா அந்த தொகுதியை தமிழ்நாட்டு இந்த எலெக்ஷன்ல பெருசா போக்கஸ் ஆகல. ஸோ அது ஆகாதனால மாம்பழத்துக்கு பழுக்க வைக்கிறதுக்கான சூழ்நிலை அங்கே இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்றத்துடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் பார்க்குறோம். இந்த பகுதியில் பாமக சார்பாக சிஆர் பாஸ்கரன் போட்டியிடுறாரு. கூட்டணி டிபி சரவணன் தேமுதிக சார்பாக போட்டிடுறாங்க. இங்கே அவங்களுக்கு தேமுதிகவுக்கு அந்த பழைய அளவுக்கு இங்கே வந்து கட்டமைப்பு இல்லை. மாறாக இங்கே கூட்டணி பலம் இருக்கிறது. பாமக, அதிமுக, பாஜக. ஏற்கனவே போலூரில் பாஜகவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு அந்த சக்தி வலிமை இருக்கிறதுனால
இங்கே இணைந்து வேலை செய்திருக்காங்க. அதை விட இங்கே சமூகங்கள் இடையே இருக்கக்கூடிய வாக்கு பிரிப்புங்கிறது பெரிய அளவு நடந்திருக்குது. முதலியார் வெர்சஸ் வன்னியர் அப்படிங்கிறது. சிஆர் பாஸ்கரன் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனால அந்த வாக்குகள் கன்சாலிடேட் ஆயிருக்கு. சாதாரணமாக இளைஞர்கள் எல்லாம் தாவேக்காவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் பொழுது, வன்னியர் சமுதாய இளைஞர்கள் எல்லாம் அவங்க பாமகவை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும், மாறாக முதலியார் ஓட்டுகள் அதிக அளவில் தேமுதிகவுக்கு விழுந்திருந்தா கூட இளைஞர்கள் எல்லாம் தாவேக்காவுக்கு போட்டிருக்காங்க. அதே போல் தாவேக்கா அவருடைய ஓட்டு பட்டியல் சமுதாயத்தின் ஓட்டு அதிகமாக கிடைச்சிருக்கு. அது ட்ரெடிஷ்னலாக திமுகவுக்கு அந்த கட்சிக்கு போக வேண்டியது தாவேக்காவுக்கு கிடைச்சிருக்கு. இங்கேயும் அவங்களும் ஒரு 20% வாக்குகள் வாங்குவாங்க. ஆனால் ஒரு குறைந்த வாக்கு வித்தியாசத்தில், ஒரு 2000 2500 வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கு மாம்பழம் பழுக்கிறது, கனிகிறது போலூர் சட்டமன்ற தொகுதியில் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.